ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. சில்லி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. சில்லி பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பரோட்டாவை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதை கட் பண்ணி வச்சுக்கணுங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன். சில்லி பவுடர், கரம் மசாலா, கொரியாண்டர் பவுட்ரு, கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட்டு, க்ரீன் சில்லி, கார்லிக், அப்புறம் ஜிஞ்சர், டொமேட்டோ, ஆனியன், கேப்சிகம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இதோட அளவு நம்ம எடுக்கிற பரோட்டாவை பொறுத்து இருக்குங்க. நான் 2 பரோட்டா தான் எடுத்திருக்கேன். அதனால் மசாலாவில் எந்த அளவுக்கு தேவையோ எடுத்து வச்சுருக்கேங்க. பரோட்டாவை கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ இதில் சேர்த்து ஒரு தடவை வதக்கிக்கலாங்க. ஒரு செகண்ட் கழித்து நாம் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஆனியனை இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததான் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம்மை சேர்த்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோவை சேர்த்துக்கலாங்க. டொமேட்டோவை கட் பண்ணும்போது அந்த உள்ளே இருக்கிற அந்த ஃப்ளஷை எடுத்துடலாங்க. நல்லா கெட்டியான தக்காளியாக பார்த்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் கட் பண்ணி ஈஸியாக வரும். இல்லாட்டி இந்த மாதிரி க்யூட்ஸாக வராதுங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இது ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த இடத்துல நாம் எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் சேர்த்திக்கலாங்க. கரம் மசாலா, தனியா பவுடர், சில்லி பவுடர் சேர்த்தியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மசாலாவோட பச்சை வாசனை போக ஒரு செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் நான் க்ரீன் சில்லி சாஸ் வச்சுருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு ரெட் சில்லி சாஸ் பிடிக்குன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலாலையும் காரம் இருக்கும். சில்லி பவுட்ரு, அப்புறம் க்ரீன் சில்லி எல்லாம் சேர்த்துருக்கறனால பார்த்து காரம் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கெச்சப் இதையும் சேர்த்திக்கலாங்க. டொமேட்டோ கெச்சப் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சுங்க. இது ஓரளவுக்கு க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். ரொம்ப கொலைய வதக்கிடாதீங்க. இந்த ஸ்டேஜில் நாம் பரோட்டா கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை சேர்த்தியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் பரோட்டாவில் இந்த மசாலாலாம் எல்லாம் நல்லா இறங்குங்க. இதை ஒரு நிமிஷம் நல்லா சேர்த்து இது கூட வதங்கட்டுங்க. பாருங்க, சூப்பராக நம்மளோட சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக செமையாக நம்மளோட சில்லி பரோட்டா ரெடி ஆயிடுச்சுங்க. ஈஸியான ரெசிபி தான். பரோட்டா நம்ம ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சமான பரோட்டாவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. இதுக்கு இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா சைட் டிஷ்ஷே இதுக்கு தேவையில்லைங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக செமையாக வருங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.